ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் வேதத்திலிருந்து பார்க்கக்கூடிய வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 35வது வசனம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கனமடைய வேண்டும், கனத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அநேகருடைய வாஞ்சை. எங்கே போனாலும் நம்மை கனப்படுத்தணும், மக்கள் மனிதர்கள் கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் விரும்புகிறோம். அநேகருடைய விருப்பமும் வாஞ்சி அதுதான். யார் இன்றைக்கு கனத்தை சுதந்திரிப்பார்களாம்? வேதத்தின்படி பார்ப்போம் என்றால் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்களாம். அப்போ ஞானம் எது ஞானம்? இன்றைக்கு 1 ராஜாக்கள் 10:6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 10வது அதிகாரம் 6வது வசனம் 23, 24 இப்படி அந்த வசனங்களில் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், தேவன் அருளிய ஞானத்தினால் சாலமோன் ராஜா என்ன செய்யப்பட்டார்? கனமடையப்பட்டார். அதனால எல்லா இடத்திலிருந்து ராஜாக்கள் அவரை தேடி வருகிறார்கள், பொன்னும் பொருளும் அவரை தேடி வருகிறது. அவருடைய ஞானத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ராஜ ஸ்திரீகள் எல்லாம் அவரை தேடி வருகிறார்கள். அது யார் கொடுத்த ஞானம்? தேவன் அருளிய ஞானம். தேவன் கொடுத்த ஞானத்தினால தான் பரிசுத்தாவியில் நிறைந்தவராய் சாலமோன் ராஜா என்ன செய்கிறார்? இந்த நீதிமொழிகளை நமக்காக எழுதி வைக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் நம்மை கனப்படுத்தும். அப்ப எது ஞானம்? கர்த்தர் தான் ஞானம். கர்த்தரே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் ஞானவான்களாய் வாழணும்னா முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். எது கர்த்தருக்கு பயப்படுவது? தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் இருப்போம் என்றால் அங்கு என்ன வரும்? ஞானம் ஆரம்பமாகும். அப்போ நமக்கு என்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஞானம் ஆரம்பிக்குதோ அன்றைக்கே நம் வாழ்க்கையிலே ஒரு கனமும் நம் வாழ்க்கையில ஒரு உயர்வும் அங்கு ஆரம்பமாகிறது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் ஒரு டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அறிவு இல்லைன்னா அந்த டேலண்ட் அவங்களால வெளிப்படுத்தவே முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் அந்த ஞானத்தையும் அந்த காரியத்தை என்ன செய்யணும்? நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். நீதிமொழிகள் 15:33 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இன்றைக்கு இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத போதிக்கக்கூடியது என்னது தான் ஞானம். அது எங்கேருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போது தான். அப்போ எல்லாவற்றிலும் நம் கனமடையணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு உங்களுக்கு வந்துடுச்சுனாலே எல்லா இடத்துலையும் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா, எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் உங்களுடைய சூழ்நிலையில், உங்கள் காரியத்தில், வீட்டில், வெளியில், குடும்ப வாழ்க்கையில், சொந்தக்காரங்க மத்தியில் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்வீங்க? கனத்தை சுதந்திரிப்பீங்க. அப்படின்றைக்கு யார் கனமடைவார்கள்? ஞானத்தை பெற்றுகள். யார் ஞானவான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்போ இந்த நாளில் இருந்து, அப்பா நான் உமக்கு பயப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இன்றைக்கு அநேகருக்கு மற்றவங்க அவங்களை என்ன செய்வாங்க? உதாசீனப்படுத்துகிற சூழ்நிலை, மற்றவங்கள ஒரு மாதிரி அற்பமாய் கேவலமாக நினைக்கிற சூழ்நிலை, அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஞானத்தை கேளுங்க. அதிகாலையில் எழும்பி, ஞானம் நீர்தான் இசப்பா, ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த நாளுக்கு நீங்கள் எப்படி எப்படி யார்கிட்ட பழகணும், பேசணுங்கிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை கனமடைய செய்வாராகவே. கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. யார் கனமடைவார்கள்? ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் மதிகேடரோ மதிகேடாய் நடக்கும்போது அங்கு கனவீனம் உண்டாகும். அந்த மதிகேட்டுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஞானத்தோடு காரியங்களை நடத்த அதற்கு உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளில் உண்டாகட்டும். எந்த காரியத்தை நாங்கள் எடுத்தாலும் அதில் உமக்கு பயந்து அதன் மூலமாய் நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள, தீமையை வெறுத்து உமக்கு பயந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அதனால் கனமடைய இந்த நாளில் கிருபை செய்யும். கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்மாலே கூடும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கனப்படுத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். சகல துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.